ஹலோ ஆல், பிரைஸ் லார்ட். இன்றைக்கி நம்ம ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தை குறித்து பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை குறித்து பார்த்துருந்தோம். அதில் சிருஷ்டிப்பின் நாட்களை குறித்து நம்ம பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம ஏதேன் தோட்டத்தை குறித்தும் தேவன் மனுஷியை எப்படி படைத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். நமக்கு தெரிந்தது போல தேவன் 6 நாட்கள் இந்த பூமியை சிருஷ்டித்தார். 7ஆம் நாளில் தேவன் ஓய்ந்திருந்தார். அதனால தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். பூமியில் செடிகள், கொடிகள், மரங்கள், புல் பூண்டுகள் இவை எதுவும் இன்னும் முளைக்கவே இல்லை. ஏன்னா தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேலே இன்னும் மழையை பெய்ய பண்ணவே இல்லை. நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இல்லாமல் இருந்துச்சு. அப்போது பூமியிலிருந்து மூடு பனி எழும்பி பூமி அனைத்தையும் நனைத்தது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினால் உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன்னு ஒரு தோட்டத்தை உண்டாக்கி உண்டாக்கின மனுஷனை அந்த தோட்டத்தில் கொண்டு வந்து விட்டார். தேவன் பார்வைக்கு ரொம்ப அட்ராக்டிவாக, ரொம்ப டேஸ்டாக இருக்க சகலவித விருட்சத்தையும், தோட்டத்தின் நடுவில் ஜீவ விருட்சத்தையும், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் முளைக்க பண்ணினார். தோட்டத்தில் தண்ணீர் பாயும்படி ஏதேன்லேருந்து ஒரு நதி புறப்பட்டு அது 4 பெரிய ஆறுகளாக பிரிந்தது. முதலாம் ஆற்றுக்கு பைசோன்னு பெயர், 2ஆம் ஆற்றுக்கு கீகோன்னு பெயர், 3ஆம் ஆற்றுக்கு தெக்கேல்னு பெயர், 4ஆம் ஆற்றுக்கு ஐப்ராத்னு பெயர். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேம் தோட்டத்தில் கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் கட்டளையிடுகிறார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மட்டும் புசிக்கவே கூடாது, நீ அதை புசிக்கிற நாளில் சாகவே சாவா என்று சொல்லி கட்டளையிடுகிறார். தேவன் உண்டாக்கின சகலவித பறவைகள், மிருகங்கள் இவை எல்லாவற்றையும் ஆதாம் கிட்ட கொண்டு வந்து அவர்களுக்கு என்னென்ன பேரிடுவாரோ என்று சொல்லி பார்த்தார். ஆதாம் அந்தந்த எல்லா மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் பேரிட்டார். அதுவே அவைகளுக்கு பேராயிடுச்சு. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரவழைக்கிறார். அவன் நித்திரையாக இருக்கும்போது அவன் விலா எலும்பிலிருந்து ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைக்கிறார். மனுஷனிடத்திலிருந்து எடுத்த விலா எலும்பை கொண்டு தேவன் மனுஷியை உண்டாக்குகிறார். ஆதாம், இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமுமாய் இருக்கிறாள் என்று சொல்லி அவளுக்கு மனுஷின்னு பேரிடுகிறார். ஆதாமும் அவன் மனைவியும் நிர்வாணிகளாக இருந்தும் அவர்கள் வெட்கப்படவில்லை. அப்போது நம்ம இன்னைக்கு ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தை குறித்து பார்த்துருக்குறோம். அடுத்த வீடியோவில் நம்ம ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை குறித்து பார்க்கலாம். God bless you all. Thank you.